ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு சொல்லி சும்மா நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு 2-3 சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம சேனல்லையும் போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா சீரியஸா சொல்ற படம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆமாங்க, நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்துக்காக ஒன்லைனர் மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சல இல்லை. சரி வாங்க, ரொம்ப பேசாம படத்துக்குள்ள வேகமா போயிடலாம். நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கட்டுறாங்க. யாருடா இந்த ஹீரோ, எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மைண்ட்ல தோண்டுமே. ஆமா, நம்ம எக்ஸ்மேன் தான். அவர் தான் அந்த படத்தை நடிச்சிருக்காரு. அவர் தான் அந்த படத்துல ஹீரோ. அவரோட இந்த கேரக்டர் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பசுமையான ஒரு வில்லேஜுங்க. நல்ல தோட்டம் துறவு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆடுங்கள்லாம் வளர்த்துறாரு. அந்த ஆடுங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டெய்லியும் புக் எல்லாம் படிச்சு இந்த கதையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் சோலோவா பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ்ல அந்த ஆடுங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா டெய்லி என்னமோ ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டே இருக்காரு. அது அப்படியே மைண்ட்ல பாத்தீங்கன்னா ரிமைனிங் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி இவர் எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள வருது. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஆட்டுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான கனெக்ஷன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அதுக்கும் மேலன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் விட்டு வெளியில வராரு. வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஏப்பா நீ ஓரமா தள்ளி போக மாட்டியா, இங்க பாரு நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் போல பேசிக்கிட்டு இருக்காரு. நல்லா ஜாலியா பழகிக்கிட்டு இருக்காரு. அங்க அது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஆடும் பாத்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அப்படி காட்டுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அப்படியே நம்ம ஹீரோ எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இந்த ஆடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிவாளியான ஆடு, இந்த ஆடு பாத்தீங்கன்னா ரொம்ப இதான ஆளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி அங்க இருக்கிற ஆடுங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பாடுலாம் வைக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரே ஒரு ஆடுக்கு மட்டும் சாப்பாடு அப்படியே ஊட்டி விட்டுருக்காரு. ஏன்னா அதனால சாப்பிட முடியாது, ரொம்ப வயசாயிருச்சு அந்த ஆடுக்கு. அந்த ஆட்டு மந்தத்தோட தலைவர்னு சொல்லலாம் இந்த ஆடை. சரிங்களா, அடுத்ததா இப்போ ஒரு ஆடை காட்டுறாங்க பாத்தீங்களா. இந்த ஆடு தான் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப அறிவாளியான ஆடு. அப்புறம் அந்த கல்லு மேல இருக்கு பாருங்க, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஆடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமான ஆடு. அவன் அப்பதான் வீட்டுக்கே வருவான் அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம ஹீரோக்கு ஃபேமிலி எல்லாம் கிடையாது அப்படிலாம் கேட்டீங்கன்னா இல்லைங்க, நம்ம ஹீரோக்கு ஃபேமிலி எல்லாம் கிடையாது. ஒரு தனி மனுஷனா தான் பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த காஃபி கலர் ஆடை பாத்தீங்கன்னா நான் அப்பப்போ காட்டிட்டே இருப்பேன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்டு மதத்துல இதுதான் கொஞ்சம் அறிவான ஆடுன்னு சொல்லி நம்ம ஹீரோவே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதனால இந்த காஃபி ஆடை மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா, ஓகே. அப்படியே அந்த ஆட்டு எல்லாம் என்ன பண்றாங்க, சாரி அந்த ஆட்டு மந்தம்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுதுங்க. ஈவினிங் ஆனதுமே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ்லாம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உட்காந்து படிச்சு காட்டிக்கிட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற ஆடுங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா படிச்சு நம்ம ஹீரோ காட்டிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறப்ப ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி நம்ம ஹீரோ வச்சாரு. அதாவது அந்த ஸ்டோரி புக்ல பாத்தீங்கன்னா ஹீரோவை ஒருத்தங்க கொன்றுவாங்க. அவங்க யாரு கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு மந்தத்துக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த மூளை ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அறிவான ஆடு, காஃபி கலர்ல இருக்கிற ஆடு, அந்த ஆடு பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருது இவங்க தான் கொன்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்குமே எனக்கு தெரியாது இந்த ஆடுங்கெல்லாம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பேசுறது எனக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருச்சு. ஆமா, ஓகே. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஜாலியா விளையாண்டுட்டு அப்படியே அந்த கூடாரத்துக்குள்ள படுத்துக்கிறாங்க. அந்த ஆட்டு மந்தம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியே தெரியல, பட்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆடு பக்கமா நம்ம ஹீரோ வீட்டு பக்கத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்கிரீன் இப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்ப வெளியில படுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 2 ஆடும் பாத்துட்டு இங்க பாருப்பா இவங்க பயங்கரமா நம்ம கிட்ட விளையாடுறாங்க, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இவரை நாமளே எழுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆடும் பேசிக்குது. இவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, கையெல்லாம் பாத்தீங்கன்னா உதறி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு வெள்ளை ஆடு சொல்லுது, அதாவது நம்ம ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம இந்த காஃபி கலர் ஆடு இருக்கு பாத்தீங்களா, இந்த அறிவாளியா இருக்கிற ஆடு, இந்த ஆடுனால நம்பவே முடியலையாமா. அதாவது மனுஷங்க எல்லாம் செத்துருவாங்களா, வாய்ப்பே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்டு மந்தம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்டு மந்தத்துக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த 2 ஆடும் சொல்றாங்க. அப்படியே சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பி போறாங்க. அங்க கிளம்பி போய் நின்னு பார்த்தா ஆமா இப்ப உண்மையாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல செத்து கிடக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற ஆட்டு மந்தத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆடுங்கள்லாம் பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே இங்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே போலீஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே இந்த இடத்துக்கு ஒரு மொக்க போலீஸ்னு வச்சுக்கலாங்க. அந்த மொக்க போலீஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு போலீஸ்னு வச்சுக்கலாம். அந்த கொலையை கண்டுபிடிக்க அந்த போலீஸ் வர்றாரு. அடுத்த கட்டமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு
பிரஸும் வரான். அந்த பிரஸ்கார் என்ன பண்றான், அங்க இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே இந்த போலீஸ் கேக்குறான், ஏப்பா இவ்வளவு நேரம் உனக்கு எங்கப்பா போன, இப்ப வந்து நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. சார் வர வழியில பாத்தீங்கன்னா என் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது மட்டும் கிடையாது, அங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க, அந்த ஸ்டாலை பாத்தீங்கன்னா நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரஸ்காரர் சொல்றாரு. அது மட்டும் கிடையாதுங்க, அப்படியே அந்த பிரஸ்கார் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அந்த பிரஸ்கார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்கிட்ட, ஏங்க சார் இந்த கொலை பாத்தீங்கன்னா எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவே, உடனே அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, என்னது இது கொலையா, இது கொலையே கிடையாது, இவர் வந்து தவறுதலா கீழே விழுந்து இறந்திருக்காரு, இவரை யாரையும் கொலை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் சொல்றாரு. சார் இங்க பாருங்க, முதல்ல அந்த கண்டெய்னருக்குள்ள போய் பார்க்கலாம், நம்மளுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஸ்கார்ஃபும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பிரஸும் பாத்தீங்கன்னா உள்ள போய் பாக்குறாங்க. பாக்குறப்ப ஆமா இது வந்து தற்கொலை கிடையாது, இது வந்து ஒரு கொலை. அவர் சாவர முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா 2 டம்ளர் இருக்கு, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாரு போல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்ப இன்னொரு ஆள் வந்து தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவரை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த போலீஸ்காரனுக்கு கொஞ்சம் மைண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த அறிவாளியான ஆடுன்னு சொன்ன இல்லைங்களா, காஃபி கலர்ல இருக்கிற ஆடு, அந்த ஆடுக்கு பாத்தீங்கன்னா தெரிய வருது, ஆமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆடு என்ன சொல்லுதுன்னா, ஓகே நம்ம இப்பயே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவை மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மறக்க போறாங்க. ஆமா, ஆடுக்கு தான் பாத்தீங்கன்னா ஈஸியா மறக்க முடியற ஆப்ஷன் இருக்கும் போலயே. உடனே அந்த கருப்பு ஆடு வருது, அதான் நம்ம ஹீரோ கூட சொல்லுவாரு, அப்பப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஆடு நம்ம இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு வருது. அந்த ஆடு வந்துட்டு, இங்க பாரு அவங்கள நீ மறக்க போறியா, உங்களை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வளர்த்தின ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கருப்பு ஆடு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆடுங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஆடுங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே நம்ம ஹீரோவை கொன்ன ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆடுங்கள் அதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அந்த கருப்பாடு சொல்லுது, பாருப்பா நீ வெளி உலகம் உனக்கு என்னன்னே தெரியல, சரி என் கூட ஒரு 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு மந்தம் இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி இந்த பக்கம் வர ஒரு ரோடு, அந்த ரோட்டை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த 2 ஆடும் வர மாட்டேங்குது. ஒரு கோழி கூட பாத்தீங்கன்னா ரோட்டை கிராஸ் பண்ணி போற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க, சூப்பரா இருக்குல்ல. ஆனா நம்ம கருப்பாடு மட்டும் அந்த ரோட கிராஸ் பண்ணுது, எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல, அதனால அந்த ரோட கிராஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம போறோம்னா ரொம்ப அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆடுமே என்ன பண்ணுது, அதாவது அறிவாளியா இருக்கிற ஒரு ஆடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வெள்ளாடுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. மெயின் கேரக்டர் இந்த மாதிரி தான். அவங்க அப்படி சிட்டி பக்கம் போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி போகவே அப்படியே நம்மளுக்கு இன்னொரு சீன் காட்டுறாங்க. என்னடா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்டெய்னருக்குள்ள இருந்த எல்லா பேப்பர்ஸும் எடுத்து அதுல இருக்கிற போன் நம்பர் எல்லாத்துக்கும் கால் பண்ணிருப்பாரு. எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு, அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவோட பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பாரு இல்லையா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பாத்தீங்கன்னா இப்ப படிச்சு கட்டிட்டு இருக்காங்க அந்த வயசானாமா. அதாவது அதுல என்ன போட்டிருக்குன்னா, இங்க பாருப்பா, இந்த நான் ஒருவேளை இறந்துட்டா என்னோட ஆடுங்களோ அல்லது மற்ற ஆடுங்களோ வந்து இந்த மாதிரி இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் அந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த வயசானாமா படிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்காஃபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடா இது ஒண்ணுமே புரியலையே, நம்ம ஹீரோ வந்து தற்கொலைன்றாங்க கொலைன்றாங்க, ஆனா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்காஃபுக்கு மைண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா யாராச்சும் கொல்லணும்னு முடிவு பண்ணா இவர் எதுக்கு இப்படி எழுதி வச்சுட்டு சாகணும், அதுதான் வந்து நம்ம போலீஸுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையில ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த கொலை விஷயமா யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் சார் போயிட்டு ஒரு மொக்கையா கேக்குறாருன்னு வச்சுக்கலாம். ஆமா, அந்த ஸ்காஃப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னா ரொம்ப வெகுலியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கொஸ்டின் கேட்டிருக்காரு. கொஸ்டின் கேட்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெகுலியா இருக்கிற மாதிரி ஒரு ஆன்சரை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஸ்காஃப் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டினா கேட்டுட்டே இருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஸ்காஃப் கூடயும் பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் இருக்காரு இல்லைங்களா, அவரும் பாத்தீங்கன்னா ஆதாரத்துக்காக நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் தான் கூட இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த 3 ஆடுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த 3 ஆடும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் பின் பின்னாடியே அப்படியே பேண்ட் பின்னாடியே பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்குங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த டைம் ஒரு சின்ன க்ளூ மாதிரி கிடைக்குது. அதாவது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்காஃப் பயபுள்ள இருக்காரு பாத்தீங்களா, இப்ப போயிட்டு ஹீரோவோட பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேக்குறாங்க. ஆமா, உன்னோட பேரு இது கிடையாதாமே, இந்த பேரு தான் உன்னோட பேரா அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த 3 ஆடுக்கும் பாத்தீங்கன்னா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த அறிவாளியான இருக்கிற ஆடு பாத்தீங்கன்னா ஆட்டு மதத்திட்ட வந்து கேக்குது, இங்க பாருங்க யாராச்சும் அந்த பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையே நம்ம தான் எந்த பொண்ணையும் பாக்கலையே, நாம தான் இங்கேயே வந்து படுத்துட்டோம்ல, நம்ம பட்டியிலேயே படுத்துட்டோம்ல, எப்படி நம்ம அந்த பொண்ணை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு வெள்ளாடு சொல்லுது, ஆமா கொலை நடந்த அடுத்த
அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், இதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிள் மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை ஆடு சொல்லுது. உடனே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. ஆமா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிள் மாதிரி இருக்கு. இப்ப அந்த காஃபி கலர் ஆடு இருக்கு பாத்தீங்களா, அதான் அந்த அறிவாளியான ஆடு. அந்த ஆடு இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு, இந்த க்ளூவை நம்ம எடுத்துட்டு போய் அந்த போலீஸ் காஃப் கிட்ட தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. சரி, அந்த போலீஸ் ஆஃபீஸரை எப்படி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பெரிய ஆடு போயிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் தொப்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த தொப்பியை தூக்கிட்டு வந்து தந்துருது. அதாவது அந்த பேங்கிள் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பேங்கிள் ஆண்ட கொண்டு வந்து தொப்பி தந்ததுமே இந்த ஸ்காஃபுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அந்த பேங்கிள் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்காஃப் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காப்பு யாருது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப அந்த காப்பு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு தான். உடனே ஸ்காஃப் அந்த இடத்துக்கு போறாரு. அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கையில காப்பு போட்டு, சாரி விலங்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது விலங்கு போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துடுறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, பாருங்க எங்க அப்பாவை நான் எதுக்கு கொல்லணும், நான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த அறிவாளியான இருக்கிற ஆடு பாத்துக்கிட்டே இருக்கு. இங்க என்னதான் நடக்குது, இங்க என்ன, ஏன்னா யாரு கொலை பண்ணதுன்னு சொல்லி சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. படம் பார்க்குற நம்மளுக்கே புரிஞ்சுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி சஸ்பென்ஸாவே போயிட்டே இருக்குங்களா. அப்படியே போட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சரிங்களா. இப்ப அந்த பொண்ணு பேசுறதுதான் பாத்தீங்கன்னா நம்ம அறிவாளியான ஆடு இருக்கு பாத்தீங்களா, கூட்டத்தோட போய் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகே, கொலையாளியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃபான இடத்த கண்டுபிடிச்சு நம்ம அங்க போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டு மந்தம் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த ஆட்டு மந்தத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 ஆடும் பாத்தீங்கன்னா நடந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, இங்கேயே நாம வந்துடலாம், இதுக்கப்புறம் நம்ம கூட்டத்தை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துல நிறைய ஃபுட் போஸ்டர்லாம் இருக்கு. இந்த ஃபுட் போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2 ஆடும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இங்க நல்லா பாத்துக்கிறாங்க போல, அதனால நம்ம இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான குரல் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதாவது அங்க 2 ஓநாய் மாதிரிங்க, நல்ல பெரிய நாயா தான் இருக்கு. அந்த நாய் என்ன பண்ணுது, வேக வேகமா இந்த 2 ஆடையும் துரத்தவே இந்த 2 ஆடு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓநாய் வந்துடுது. அப்படியே கடிச்சு குதறலான்னு வரவே இந்த இடத்துல மாசா ஒரு என்ட்ரி தராரு. யாருடா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பாடு தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே அந்த ஓநாயும் நாயும் தெரியலைங்க, பயங்கரமா அடிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த 2 நாயும் விரட்டி விட்டுருது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கருப்பு ஆடு என்ன பண்ணுது, ரொம்ப முடியலையாட்டு இருக்கு. ஏன்னா அந்த நாய்ங்க எல்லாமே கருப்பாடை போட்டு பயங்கரமா கடிச்சு வச்சிருதுங்க, அப்படியே கீழே படுத்துருது. அது மட்டும் கிடையாது, நம்ம கருப்பாடுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்லர் மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா அந்த கருப்பாடை வச்சிருப்பாங்க, ரொம்ப கொடுமை பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கூட்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். மோஸ்ட்லி அந்த சீன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க, நாம அந்த சீனை போடல. ஓகேங்களா. ஓகே, இப்போ அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்டான சீனை காட்டுறாங்க. அந்த 2 ஆடும் பாத்தீங்கன்னா ஆமா நம்ம கருப்பாடு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு தண்ணி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கொஞ்சம் எமோஷனா இருக்கு, கொஞ்சம் இல்ல நல்லாவே எமோஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டுக்கு இவ்வளவு பெரிய ஃபீல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ அந்த 2 ஆடும் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டு மந்தத்துக்கு வருது. அந்த ஆட்டு மந்தத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோவை எல்லாரும் மறந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் அங்க ஒரு சின்ன ஆடு இருக்கு. அந்த சின்ன ஆடு பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ மாதிரி தெரியுது. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நான் உன்னை கவனிச்சேன் அப்படின்னு சொல்லவும், அதாவது நம்ம ஹீரோ சாவற முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா நைட்டு அன்னைக்கு யாரோ வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஆடு சொல்லுது. உடனே இந்த அறிவாளியா இருக்கிற ஆடு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நம்ம ஹீரோ கையில பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்லயும் அடுத்தது ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த பெயிண்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலுமே, அதாவது அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆடுக்கு, வயசான ஆடுக்கு ஊட்டி இருப்பாரு. ஆனா அந்த பச்சை கலர் பெயிண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு மந்தெல்லாம் பேசிக்குது. அப்ப நம்ம ஹீரோ கையில ஒரு பச்சை கலர் சாயம் மாதிரி இருந்திருக்கு. அந்த சாயம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆட்டு மந்தம் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கவே உடனே அந்த வெள்ளாடு சொல்லுது, ஆமா என்ன கேட்டா ஹீரோவோட பொண்ணு பார்த்தனா இந்த கொலையாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அந்த பொண்ணு நம்ம ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன ஆடு இருக்குங்க, ரொம்ப குட்டி ஆடு. அந்த ஆடை கூட்டிட்டு பாத்தீங்கன்னா இப்ப எங்க போறாங்க, அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு அப்படியே அந்த ஜன்னல் மேலாம் ஏறி நின்று அப்படியே அந்த குட்டி ஆடு இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் சாவி எடுத்து கொடுத்துருது. அதாவது லாக்கர் சாவி எடுத்து கொடுத்துருது. அவ்வளவுதான், அந்த ஸ்கிரீன் அப்படியே பிளாக் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதே ஜெயிலுக்குள்ளதான் இன்னுமே இருக்கா, சாவி திறந்து போகவும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அந்த ஆடு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கு. என்னடா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் எல்லாம் நிறைய வச்சு, இங்க பாரு பச்சை கலர் பெயிண்ட், ப்ளூ கலர் பெயிண்ட் நிறைய வச்சு பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்காஃப் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினா இருக்காங்க இல்லையா ரிலீஸ் பண்றாங்க. ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன
கூட்டம் மாதிரி கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கூட்டுறாரு நம்ம ஸ்காஃப். அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இங்க பாருங்க அவர் இறந்திருக்காரு. ஆமா, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஆனா நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங்ல நானே நினைச்சேன் அவரு வயசாயிடுச்சு இயற்கையா இறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோவை யாரோ ஒருத்தர் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. யாருடா அது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தெரியுதுன்னா இதோ இங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டு நிக்கிற பாத்தீங்களா, இந்த பிரஸ்கார தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ரொம்ப பிளான் போட்டு கொண்டிருக்கான். இவன் எப்படி கொண்டான்னு நான் சொல்றேன். அதாவது அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை. அந்த மலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயப்புல என்ன பண்ணிருக்கானா நல்லா சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்ப காலிங் பில்ல யாரோ தட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் போய் திறந்து பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் பயப்புல உள்ள போயிருக்கான். உள்ள போயிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்கார என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட நிலம் எல்லாமே எனக்கு எழுதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரஸ்கார கேட்டிருக்கான். என்னடா அது சம்பந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பின்னாடி புரிய வைக்கிறேன். அதாவது ஸ்காஃப் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இதை கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பயங்கரமான வாக்குவாதம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெளியில இழுத்து போட்டு வந்து அடிக்கிறப்ப ஒரு பச்சை கலர் பெயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில ஓட்டி இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த பச்சை கலர் பெயிண்ட் பாத்தீங்கன்னா இதோ இந்த பிரஸ்கார சட்டையிலையும் ஓட்டி இருக்கும். அந்த சட்டையை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்காஃபை எப்படியும் கண்டுபிடிச்சிடறாரு இந்த பிரஸோட வீட்டுல. சரி ஓகே, இந்த பிரஸ்கார எதுக்கு நம்ம ஹீரோ வீட்டுல போய் உட்காந்து அவரோட சொத்து பத்து எல்லாம் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம ஸ்காஃப் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்காரன் ஒரு பிரஸ்காரனே கிடையாது. ஆமா, இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஒரு மாறு விஷயத்துல இருக்கான். இவன் யாருடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம ஹீரோவோட பையன், முதல் பையன் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த பையன் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான் நம்ம ஹீரோவை. உன்னோட சொத்து எல்லாமே எனக்கு எழுதி கொடுன்னு சொல்லி நாங்க ஒரு ஃபேக்டரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டிருப்பாரு. இதனால யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொண்டுட்டா இந்த சொத்து எல்லாமே பாத்தீங்கன்னா பையனுங்களுக்கு தானே வந்து சேரும். அதனால பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை இந்த பையனுள்ள கொண்டு முடிச்சிருப்பான். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்காஃப் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு. இதெல்லாம் உடைச்சதும் அந்த பிரஸ்காரன் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்று பாத்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் கிடையாதுடா, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்ற கேளு. அதாவது நீ முடிக்கு கலர் அடிச்சிருக்க பாத்தியா, இந்த பிரவுன் கலர், சாரி பிரவுனா லைட் காஃபின்னு நினைக்கிறேன். இந்த கலர் கூட பாத்தீங்கன்னா உன்னோட ஒரிஜினல் முடி கலர் கிடையாது. உன்னோட முடி கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தான் அப்படின்னு சொல்லவும் இவன் அப்படியே பதறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிப்பா அவனோட கார்ல பாத்தீங்கன்னா ஏறான். அவன் என்னதான் பாத்தீங்கன்னா நான் அவரோட வாரிசு இல்ல அப்படின்னு சொன்னாலுமே இங்க பாரு முடிய வச்ச டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்காஃப் பாத்தீங்கன்னா போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவன் காருக்குள்ள ஏறி எப்படியே தப்பிச்சு போலான்னு பார்த்தா அங்க இருக்கிற அந்த 3 ஆடுங்க சும்மா விடுமா, சும்மா போய் அப்படியே அந்த காரை அப்படியே கொதறி எடுக்குதுங்க. அந்த கார் திருப்பியும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி ஓட்ட முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா உடைச்சு தள்ளுதுங்க. அவ்வளவுதான், அந்த கொலை பண்ணவன் இப்ப மாட்டீங்க. நம்ம ஸ்காஃபும் பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்ணவனை தூக்கி ஜெயில போடாரு. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த சிக்கன் கடை கூட வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதாங்க அந்த கசாப்பு கடை. அவன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறான், ஏன்பா அந்த ஆடுங்க எல்லாமே என்கிட்ட கொடுத்துரு, நான் பேசாம கசாப்பு கடையில நல்லா இருக்கனே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அந்த ஆடுங்க எல்லாமே எங்களோட ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். எங்க அப்பா இருந்த இடத்துல நான் பாத்தீங்கன்னா இருந்து அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாதிரியே பாத்தீங்கன்னா புக்கை படிக்கிறார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான ஸ்டோரி பாக்குற மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி ஸ்டோரியை பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னொரு படத்துல மீண்டும் சந்திப்போம்.